முதலமைச்சர் ஐயா பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நின்ற எடப்பாடி ஐயா சக்கு சக்கு சக்குன்னு உள்ள குறுக்க பூந்துடனே முதலமைச்சர் ஐயா சொன்னாங்க, எதுக்கு நீங்க ஆதாரம் இல்லாம எக்கு தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏங்க பொல்லாத ஆட்சினா பொள்ளாச்சின்னு எங்களுக்கு தெரியாதா? ஏங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கேன்னு அடுத்து ஒன்று விட்டாரு. அது என்னங்கிறது அவர் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கங்க, நல்லா இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே புத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவர் ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி. துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும்.